அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே அன்பு கலந்த நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நல்ல காரியங்கள், நற்செய்தி அறிவிப்பு பணி நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பலி உலகமெல்லாம் பார்த்து பலனடைந்து ஆண்டவருடைய ஆசிரை திரு இருதய ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை இந்த தவக்காலத்திலே தவக்கால அடையாளங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அளிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தார், இந்த தொலைக்காட்சியினர் உங்களுக்கு அளிக்கின்றார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை மனதார பாராட்டுகின்றோம். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜெபம் நாம் தெரிவிக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தை இப்பொழுது நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே பல விஷயங்களை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பல விஷயங்களினுடைய அர்த்தம் என்ன என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீரோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்ற விதமாக ஒரு பாடலோடு, ஒரு சிறிய ஜெபத்தோடு, இந்த ஜெப உணர்வோடு இந்த பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது தொடங்குகின்றோம். பாடல். இடறி விழுவது
அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்ப மறைபொருளை கொண்டாடுகின்ற ஒரு காலம். எனவே இந்த காலத்திலே நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு என்பதையெல்லாம் ஆழமாக அர்த்தம் புரிந்து நாம் இதில் பங்கு கொள்வோம், கொண்டாடுவோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியான மன நிறைவான ஒன்றாக இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த நிகழ்ச்சியிலே தவக்கால அடையாளங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், தவக்காலத்தினுடைய முதல் அடையாளம் என்ன என்றால் சிலுவை. இந்த சிலுவை என்றால் என்ன? சிலுவை எப்படி வரலாற்றிலே கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த வரலாறு தொடங்கியது. இந்த சிலுவை விவிலியத்திலே எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் பொருள்படுகிறது? இந்த சிலுவை இறையியல் அடிப்படையிலே இன்றைக்கு நமக்கு எப்படி மீட்பின் ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் 4 பாகங்களாக பிரித்து இதை பார்க்கின்றோம். முதல் பாகமாக அடிப்படையிலே இந்த சிலுவையை எப்படி நாம் போற்றுகின்றோம், சிலுவையை எப்படி கொண்டாடுகின்றோம் என்று முதலிலே நாம் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில விஷயங்களை நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. உதாரணமாக பாருங்கள், அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் நீங்கள் பிரிக்க முடியுமா? தாயும் சேயும் ஒன்றுதான். தாய் இல்லாமல் சேய் வர முடியாது. சேய் இல்லாமல் எப்படி அவர் தாயாக முடியும்? எனவே அன்னை மரியா இல்லாமல் ஆண்டவர் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் அன்னை மரியா இல்லை. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அன்னை மரியா கடவுளோட பெரியவர்களா என்று நாம் நினைக்கக்கூடாது. நிச்சயமாக இல்லை. கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய ஒரு கருவிதான் அன்னை மரியா. ஆனால் அந்த கருவியை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார் என்று சொன்னால், அன்னை மரியா, ஆண்டவர் இயேசு இருவரையும் பிரிக்க முடியாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இறப்பு, உயிர்ப்பு, இது இரண்டு பக்கங்களை கொண்ட ஒரே நாணயமாக, காசாக கருத வேண்டும். காரணம், ஒருவர் இறக்கின்றார் என்று சொன்னால் அவர் இறந்த பிறகு என்ன நடக்கப் போகிறது? உயிர்ப்பை பெறுகிறார். எனவே இறப்பது என்பது உயிர்ப்புக்கு ஒரு நம்பிக்கையாக அமைகிறது. உயிர்ப்பு என்பது இறப்பிற்கு ஒரு அர்த்தமாக, பொருளாக அமைகிறது. எனவே இறப்பையும் உயிர்ப்பையும் இரண்டாக நாம் பிரிக்க முடியாது. அதே போன்று பாருங்கள், திரு அவை, திருச்சபை என்று சொல்கின்றோம். திருச்சபையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. காரணம் என்ன? இயேசுவினுடைய மறை உடல் தான் திருச்சபை. திருச்சபை என்பது இயேசுவை தாங்கி இருக்கிறது. எனவே திருச்சபையையும் ஆண்டவர் இயேசுவையும் நாம் பிரிக்க முடியாது. எனவே தான் பவுலடியாரிடம் ஆண்டவர் பேசினார். உயிர்த்த ஆண்டவர் சொன்னார், பவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அவரை கேட்கின்றார். அந்த சவுல் யார் நீர் என்று கேட்கின்றார். அங்கே ஆண்டவர், நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருச்சபையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. இந்த வரிசையிலே தான் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இயேசுவையும் சிலுவையையும் நாம் பிரிக்க முடியாது. இயேசு இல்லாமல் வெறும் சிலுவை பொருளற்றது. சிலுவை இல்லாமல் இயேசுவும் எந்த ஒரு நிலையிலேயும் பொருள் இல்லாதது. எனவே இயேசுவும் சிலுவையும் இரண்டையும், இருவரையும் பிரிக்க முடியாத நிலையிலே சிலுவை என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக அமைகிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரிக்க முடியாத வகையிலே இருக்கக்கூடிய சிலுவையின் பொருளை நாம் பார்ப்போம். இந்த சிலுவை அடையாளத்தை நாம் காலையில் எழுந்ததும் நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோம். நாம் இந்த சிலுவை அடையாளத்தால் நம்மை அர்ச்சிக்கின்றோம். மாலையிலே, இரவிலே படுக்கைக்கு போவதற்கு முன்பாகவும் இதே சிலுவை அடையாளம் வரைந்துதான் நாம் படுக்கைக்கு தூங்க, உறங்க செல்கின்றோம். தொடக்கமும் இந்த சிலுவை அடையாளம் தான். நம்முடைய அன்றைய நாள் முடிவும் இந்த சிலுவை அடையாளம் தான். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாம் ஜெபத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது சிலுவை அடையாளம் வரைகிறோம். அந்த ஜெபத்தை முடிக்கின்ற பொழுது சிலுவை அடையாளம் வரைகிறோம். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் இதை நாம் செய்கின்றோம். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, கணக்கில் அடங்காத வகையிலே இந்த சிலுவை அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால்
இந்த சிலுவையினுடைய ஆழமான பொருளை உணர்ந்து செய்கின்றோமா, அல்லது ஒரு சடங்குக்காக செய்கின்றோமா, அல்லது ஒரு பழகிப்போன ஒரு அனிச்சை செயலாக செய்கின்றோமா என்றால் பெரும்பாலும் இதை நாம் பொருள் உணர்ந்து செய்வதே இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் இந்த சிலுவையினுடைய பொருளை நமக்கு உணர்த்துகின்ற காலமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை என்பது நம்முடைய அடையாளம். இந்த சிலுவை என்பது நாம் வழிபடுகின்ற அந்த ஆலயத்தினுடைய அடையாளம். இந்த சிலுவை என்பது நாம் இறந்து பிறகும் கூட கல்லறையிலே வைக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த சிலுவை கடவுளுடைய அன்பை நமக்கு காட்டுகின்ற ஒரு அடையாளம். இந்த சிலுவை ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தின் மறைபொருளாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே இந்த சிலுவையை நாம் மாற்று வழியிலே பயன்படுத்துகிறோம், எதிர்மறையாக நாம் கொள்கின்றோம். உதாரணமாக பாருங்கள், சிலுவை வைத்தால் துன்பம் வரும், சிலுவை என்பது அபசகுனம், சிலுவை என்பது வேண்டாத ஒன்று, சிலுவை என்பது வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒன்று, அதை வைக்கக்கூடாது என்றெல்லாம் மூட நம்பிக்கை கொண்டு நாம் நம்பிக்கை துரோகமாக, நம்முடைய விசுவாசத்திற்கு எதிர்மறையாக பல நேரங்களிலே நடந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, சிலுவையை ஒரு அழகு ஆபரணமாக நாம் பயன்படுத்துகிறோம். அதைவிட இன்னும் கேவலமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தவறான காரியத்திற்கும் இந்த சிலுவையை நாம் பயன்படுத்துகிறோம். தவறான காரியத்தை நாம் செய்ய போது கூட சிலுவை அடையாளம் இட்டு நாம் அதை செய்கிறோம். அது மிக தவறான ஒன்று. சிலுவை அடையாளத்தை நாம் போட்டுக்கொண்டு தவறான தீய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு எதிராக இருக்கின்றோம். சிலுவை அடையாளத்தை, சிலுவை என்ற மிகப்பெரிய ஒரு மறைபொருளை உணராதவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிலுவை என்றால் அது கடவுளுடைய வல்லமை, சிலுவை என்று சொன்னால் கடவுளுடைய ஞானம் என்பதை 1 கொரிந்தியர் 1:18 நாம் படிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய நம்முடைய வாழ்வோடு ஒன்றுபட்ட பிரிக்க முடியாத ஒரு சிலுவை முதலாக எப்படி வந்தது, இதனுடைய வரலாற்றை நாம் கண்டுபிடிப்பது நல்லது என்று நாம் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலாக சிலுவை எப்படி வந்தது என்று சொன்னால், கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு பேரரசன் ரோமையிலே இருந்தான். இந்த கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடியவன் ஆண்டவரை பற்றி அறியாதவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் அடிக்கடி சண்டையிட்டான், போர் புரிந்தான். ஒருமுறை போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றான். அவ்வாறு தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலே, முந்தைய நாள் அவன் இரவு உறங்குகின்ற வேளையிலே அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளமான சிலுவையை அவன் கனவிலே காண்கின்றான். அந்த அடையாளத்தின் கீழ் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இந்த அடையாளம் நீ வெற்றி பெறுவாய், இந்த அடையாளத்திலே நீ வெற்றி பெறுவாய் என்று அந்த வரிகளை அவன் படிக்கின்றான். உடனடியாக அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய போர் வீரர்களுக்கு கட்டளையிடுகின்றான். தான் ஏந்தி செல்கின்ற அந்த போர் வீரர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய போர்க்கொடிகளை எல்லாம் அந்த சிலுவை அடையாளம் வரைந்து போருக்கு செல்கின்றான். போரிலே மகத்தான வெற்றி பெறுகின்றான். மீண்டுமாக வந்து அந்த சிலுவைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை கண்டுகொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டவனாக கிபி 313 மிலான் சாசனம், ஈடிக்ட் ஆஃப் மிலான் என்ற ஒரு சாசனத்தின் வழியாக தன்னை சார்ந்த இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகடன அறிவிப்பை செய்தான். அரசனுடைய மதம் மக்களுடைய மதம், இன்றிலிருந்து கிறிஸ்தவம் என்பது அரச சமயமாக மாறுகிறது என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, இந்த அரசனுடைய அன்பு அன்னை புனித ஹெலேனா, அவர்தான் அன்புக்குரியவர்களே முதலாக இந்த சிலுவையை கண்டுபிடித்தார். இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசு எங்கே பிறந்தார், இயேசு எங்கே வளர்ந்தார், உயிர் துறந்தார் என்று புனித நாட்டுக்கு அவர் பயணம் செய்கின்றார். அவர் புனித நாட்டுக்கு பயணம் செய்கின்ற அந்த வேளையிலே புனித நாட்டு பயணம், திருப்பயணம் என்று முதலாக இந்த திருப்பயணத்தை துவக்கி வைத்தவரே முதல் ஆளே யார் என்று சொன்னால் புனித எலேனா தான். இந்த புனித எலேனா எருசலேமுக்கு செல்கின்றார், புனித நாட்டுக்கு செல்கின்றார். அங்கே ஆண்டவர் இயேசு இறந்த அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஆராய்ச்சி மேற்கொள்கின்றார். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையிலே
ஆண்டவர் இயேசு இறந்த அந்த சிலுவையிலே ஒரு சில துகள்கள் அங்கே மறைந்து அது மக்கி கிடப்பதை பார்க்கின்றார். அதையெல்லாம் எடுத்து சிலுவையை கண்டுபிடித்து அவர் அந்த சிலுவையினுடைய கண்டுபிடித்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கோவிலை, ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த ஆலயம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஆலயம் ஜெருசலேமில் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய பெயர் பசிலிகா தி சாந்தா குரோச்சே என்று சொல்லுகின்றார்கள். பசிலிகா ஆஃப் சென்ட் செப்புல்க்ரோ என்றும் சொல்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது, அந்த ஆலயம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இறந்த அந்த இடம், அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம், இதன் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்ததாக அங்கிருந்து ஒரு சில துகள்களை, எஞ்சிய பொருட்களை எல்லாம் இந்த எலேனா அவர்கள் ரோமைக்கு கொண்டு வந்தார்கள். தன்னுடைய பேரரசனுடைய தலைமை இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதை ஒரு ஆலயத்திலே வைத்தார்கள். அந்த ஆலயத்தினுடைய பெயர்தான் ரோமையிலே இன்றைக்கும் இருக்கிறது, பசிலிகா தி சாந்தா குரோச்சே, ஹோலி கிராஸ் பசிலிகா என்று சொல்கின்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். இன்றைக்கும் இந்த இடம் இருக்கிறது. லேட்டரன் பசிலிகா பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பசிலிகா தி சாந்தா குரோச்சே என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, இங்கு என்ன நாம் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த புனித பொருட்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய தலையை துளைத்த முட்கள், அவருடைய அந்த சிலுவை துகள்கள், அவரை துளைத்த, அவருடைய கரங்களை துளைத்த ஆணிகள், இதையெல்லாம் ஒரு சில பகுதிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் அங்கே காட்சி பொருளாக வைத்து மக்கள் எல்லோரும் சென்று வணக்கம் செலுத்தி இன்றைக்கும் பாவ பரிகார ஆசீர்வாதம் பெற்று வருகின்றார்கள். இந்த இடம் செல்வதற்கு அன்புக்குரியவர்களே ஒரு படிக்கட்டு இருக்கிறது. அந்த படிக்கட்டு மரப்படிக்கட்டு. அந்த படிக்கட்டு எப்படி வந்தது என்று சொன்னால், பிலாத்துவின் அரண்மனையிலே பிலாத்துவை சந்திப்பதற்காக ஆண்டவர் இயேசு தன் திருப்பாதம் பதித்த படிக்கட்டுகளாக இருக்கிறது. எனவே அதில் மேல் கால் வைக்கக்கூடாது என்பதற்காக அந்த படிக்கட்டின் மேல் நன்றாக ஒரு அழகான மரத்தினால் ஆன ஒரு வடிவமான கவர் வைத்திருக்கின்றார்கள், மூடியை வைத்திருக்கின்றார்கள். அதன் மேல் மக்கள் மண்டியிட்டே ஒவ்வொரு படியாக ஏறி செல்வார்கள். தங்களுடைய பாதங்களை அந்த படிக்கு மேல் பதிக்கக்கூடாது என்பதற்காக மண்டியிட்ட வகையிலேயே அந்த படிக்கட்டை அவர்கள் ஏறி சென்று மேலே போன பிறகு இந்த சிலுவையின் ஒரு சில பகுதிகள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை என்பது கட்டுக்கதை அல்ல, இட்டுக்கட்டி ஏதோ ஒரு புதுமைக்காக எழுதிய ஒன்று அல்ல. மாறாக வரலாற்று பூர்வமாக நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான புனித அடையாளம் இந்த சிலுவை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை என்பது எவ்வளவு பொருளுள்ளது, வரலாற்று பூர்வமானது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்கின்றோம். இந்த ஒரு சிலுவையைத்தான் நாம் இன்றைக்கு போற்றுகின்றோம். இந்த சிலுவையைத்தான் நாம் வணக்கம் செலுத்தி சிலுவை பாதையிலே நாம் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையை விவிலியத்திலே நாம் எங்கே பார்க்கின்றோம்? இது நமக்கு மிகவும் அவசியமானது. காரணம், எதுவாக இருந்தாலும் அது விவிலியம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியம், பழக்கம், நீண்ட கால வரலாற்று சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். இது இரண்டு பெரிய தூண்கள். நம்முடைய விசுவாசத்தை இந்த இரண்டு தூண்கள் தான் தாங்கி பிடித்து நிறுத்துகிறது. அந்த வகையிலே இந்த விவிலியம் இறை வார்த்தையின் அடிப்படையிலே இந்த சிலுவையை நாம் எங்கே பார்க்கின்றோம்? முதலாக அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே எங்கே பார்க்கின்றோம் என்று சொன்னால், விடுதலை பயண நூலிலே மோசே என்ற இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்ந்து கொள்கின்றார். ஆண்டவர் தேர்ந்து கொண்டு அந்த பார்வோன் மன்னனிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கின்றார். நான் திக்குவாயன் என்று சொல்கிறார். உன் வாயிலே என் வார்த்தையை ஊட்டுவேன், நீ போ என்று சொல்கிறார். எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டதற்கு, உன் கையிலே என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கின்றார். அவருடைய கையிலே கோல் இருக்கிறது, தடி இருக்கிறது. அந்த தடியை கீழே போடு என்று சொல்கிறார். அது பாம்பாக மாறுகிறது. அந்த பாம்பினுடைய வாலை பிடித்து தூக்கு என்று சொல்கின்றார். அவ்வாறு தூக்குகின்ற பொழுது மீண்டுமாக அது கோலாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கோல் கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆயுதம். இந்த கோலை கொண்டு தான் அன்புக்குரியவர்களே, மக்கள் தாகத்தினால் தவிர்த்த பொழுது அந்த ஓரேப் என்ற பாறையை தட்டினார். அங்கே தண்ணீர் மிகப்பெரிய அளவிலே பெருக்கெடுத்து ஓடியது. இந்த ஒரு கோல்தான்
பலவிதமான புதுமைகளை அவருடைய வழிப்பயணத்திலே செய்தது. தண்ணீரை இரண்டாக பிரித்தது. மிகப்பெரிய ஒரு செங்கடல் அவர்களுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. இவ்வாறு எதிராக நிற்கக்கூடிய செங்கடலை எப்படி நாம் கடந்து செல்ல போகிறோம் என்று நினைத்து திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள், பிடிக்க வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு பயம்! கொலை நடுங்குகின்ற அந்த பயத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே, உன்னுடைய கோலை செங்கடல் மேல் நீட்டு என்று சொல்கிறார். செங்கடல் மேல் நீட்டிய பிறகு அந்த ரெண்டு பக்கமும் அந்த நீரானது சேர்ந்து வழி கொடுத்து அரணாக நின்று அந்த மக்கள் பயணம் செய்வதற்கு எவ்வளவு பெரிய புதுமையாக அந்த கோல் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஒரு கோல் என்பது, இந்த ஒரு தடி என்பது அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக இருந்தது. பாலும் தேனும் பொழியும் சுதந்திர நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இருந்தது. இந்த தடியை மோசேவுக்கு அடுத்து ஆரோன் என்பவர் பெற்று அவர்களை வழிநடத்தி தலைமையாக ஏற்று அவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். எனவே பழைய ஏற்பாட்டிலே இந்த சிலுவையினுடைய ஒரு முன் அடையாளமாக இருந்தது மோசேயினுடைய கையில் இருந்த அந்த தடி கோல் என்பதாகும். புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். ஆண்டவர் இயேசு புதிய மோசே, இயேசு ஆண்டவர். இயேசு எதற்காக வந்தார்? நம்மை மீண்டும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தார், விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். ஆண்டவருடைய அற்புதமான மீட்பாகிய அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்ல நமக்கு ஒரு வழிகாட்டியாக, தலைவராக, மீட்பராக வந்தார். அவர் என்ன செய்தார்? அவரும் அன்புக்குரியவர்களே அதே கோல் என்ற வகையிலே அவரும் நமக்கு சிலுவையை காட்டினார். இந்த சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு மீட்பை வழங்கினார். இந்த சிலுவையை தான் ஆண்டவர் சுமந்தார். இந்த சிலுவையிலே தான் ஆண்டவர் இறந்தார். இந்த சிலுவையில் இருந்துதான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். எனவே தான் பவுலடியார் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை அழிந்து போகின்றவர்களுக்கு அது மடமை, ஆனால் மீட்பு பெறுகின்ற நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்கின்றார். அதே 1 கொரிந்தியர் 1:22 பாருங்கள். யூதர்கள் அரும் அடையாளங்களை கேட்கின்றார்கள். காரணம், அவர்கள் மெசியாவை எதிர்பார்த்தார்கள். மெசியா வருவதற்கு முன்பாக அரும் அடையாளம் அவர்களுக்கு தோன்றும் என்று எதிர்பார்த்து அந்த அரும் அடையாளத்தை தேடுகிறார்கள், கேட்கிறார்கள். அதே போன்று கிரேக்கர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஞானத்தை தேடுகிறார்கள். காரணம், ஞானம், அறிவு என்பதெல்லாம் கிரேக்கர்களுடைய மைய ஒரு தேடு பொருளாக இருந்தது. ஆனால் மீட்பு பெறுகின்ற நமக்கு நாம் என்ன தேடுகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பவுலடியார் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆக சிலுவையை நாங்கள் தாங்குகின்றோம், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டிலே மோசேவினுடைய கையிலே கோல், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தோள் மேல் இருக்கின்ற சிலுவை, இரண்டும் ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டு விடுதலை அந்த தடியினால் வந்தது, புதிய ஏற்பாட்டு விடுதலை அந்த மரம், அந்த சிலுவையினால் வந்தது. இந்த மரம் எங்கே இருந்தது, தொடங்கியது என்று சொன்னால் தொடக்க நூல் முதலிலே பாவம் செய்கின்ற அந்த ஒரு நிகழ்விலே அந்த மரம் விளக்கப்பட்ட கனியை கொடுக்கின்ற அந்த மரம் மோசேவினுடைய கையிலே ஒரு தடியாக கோலாகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய தோளிலே சிலுவையாகவும் இருந்து நமக்கு மீட்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்தது சிலுவை நம்முடைய அன்றாட வாழ்விலே எவ்வளவு அர்த்தம் பெற்றதாக இருக்கிறது. சிலுவை வரலாற்றிலே எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் கொண்டதாக இருக்கிறது. சிலுவை விவிலியத்தின் அடிப்படையிலே எவ்வளவு ஒரு பொருள் பொதிந்த ஒரு இடமாக அந்த சிலுவை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சிலுவையை நாம் கொண்டாடுகின்றோம், இந்த சிலுவை என்ற அடையாளத்தை நாம் போற்றுகின்றோம் என்பதை உணர்ந்து சிலுவையின் மேல் இன்னும் அதிகமான பக்தியையும் பற்றுதலையும் வணக்கத்தையும் நாம் வளர்த்து கொள்ள இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதோடு ஒரு சிறிய இடைவேளை. இந்த இடைவேளையிலே ஒரு பாடல், இந்த பாடல் முடிந்த பிறகு 2வது பகுதிக்கு நாம் செல்கின்றோம்.
சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். பாவச்சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, பாவச்சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். ஆணி கொண்டு உன்னில் அறைந்து உயிரை நீத்தார் இயேசுவே, ஆடிக்கொண்டு உன்னில் அறைந்து உயிரை நீத்தார் இயேசுவே. மேனி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. மேனி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை கோல காட்சியே. பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை போல காட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே. தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே. கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய் சிலுவையே. கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய் சிலுவையே. சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன்.
இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முக்தி செய்கிறேன், உன்னை நான் முக்தி செய்கிறேன், உன்னை நான் முக்தி செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய இந்த தவக்கால அடையாளங்கள் என்ற அருளுரையை தொடர்கின்றோம். முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம் சிலுவை என்றால் என்ன, வரலாறு, சிலுவையினுடைய திருநூல் பின்னணி, இதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது சிலுவை ஒரு இறையியல் அடிப்படையில் நமக்கு என்ன கொடுக்கிறது, சிலுவையினுடைய அர்த்தம், சிலுவையினுடைய பலன் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை எடுத்தது ஜெஃபர் அலி என்ற ஒரு பெயர் பெற்ற புகழ்மிக்க ஒரு இயக்குனர். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சிகளிலே வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தவர்கள் என்று சொன்னால், உதாரணமாக ஆண்டவர் இயேசுவை கசையால் அடிக்கின்றார்கள், அவருடைய முதுகை அவர்கள் அந்த முள் சாட்டையால் அவர்கள் அடிக்கிறார்கள். இதை பார்த்தாக்கா உண்மையிலேயே ரொம்ப ஒரு விகாரமாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும், கொடுமையாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். காரணம், இவ்வளவு ஒரு கொடுமையாக அதை காட்டுவதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மக்கள் நம்முடைய உணர்வுகளை தூண்டவும், நம்முடைய உணர்ச்சி பிரவாகத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை ஒன்றிணைந்து நாம் தியானிக்கவும், அதோடு நாம் இணைத்து கொள்ளவும், அந்த பாடுகளோடு என்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் சேர்த்து தியானிக்கின்ற ஒரு வழியாகத்தான் இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள். இதை நாம் அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இருந்தாலும் இந்த படத்தினுடைய ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசு ஏன் சிலுவையிலே சாவ வேண்டும்? அவர் எதற்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும்? கடவுளுக்கு வேற வழியே இல்லையா? கடவுளுக்கு வேற வாய்ப்பே கிடையாதா? அவர் நேரடியாகவே கடவுள் நம்மை மன்னிக்கலாமே. மன்னிப்பு என்று நான் கேட்டுவிட்டால், அந்த கடவுள் அவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஏன் நேரடியாக என்னை மன்னிக்க முடியாதா? மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இல்லையா? அல்லது மன்னிப்பை பெறக்கூடிய தகுதி எனக்கு இல்லையா? ஊதாரின் மைந்தன் கதையிலே பாருங்கள். அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தந்தையை மீண்டுமாக சந்திப்பதற்கு செல்கின்றான். அவன் தந்தையிடம் சென்று மண்டியிட்டு அவன் வாய் திறப்பதற்கு முன்பாகவே அந்த தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். நேரடியாக மன்னிப்பை கேட்கின்றான், அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று இன்றைக்கும் நான் நேரடியாக ஆண்டவரை சந்திக்கிறேன், மன்னிப்பை கேட்கின்றேன், அவர் என்னை மன்னித்து விட்டு போகட்டும். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த சிலுவை சாவை ஏற்க வேண்டும்? இந்த கொடூரமான ஒரு சிலுவை சாவை ஏற்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, இது சரியான கேள்விதான். ஆனால் கடவுளை கேள்வி கேட்பதற்கு நாம் யாரு? இப்படித்தான் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தால், கடவுள் நினைத்தால், நீங்களும் நானும் யாரு? ஏன் இப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு நாம் யார்? அது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய வெளிப்பாடு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவின் பாடுகள், இயேசுவினுடைய சிலுவை சாவு என்பதெல்லாம் நாம் இன்னும் ஆழமாக இதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில உதாரணங்களை இப்பொழுது நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது மீட்பு இயேசுவின் திரு இரத்தத்தால் சாத்தியமாகிறது. நம்முடைய மீட்பு இயேசுவின் திரு இரத்தத்தால் சாத்தியமாகிறது. இது எப்படி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்பொழுதும் மன்னிக்கின்றவர் தான். கடவுளுக்கு மன்னிப்பு என்பதுதான் இயல்பு, இரக்கம் என்பதுதான் அவருடைய இயல்பு தன்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய தற்போதைய பாப்பரசர் கூட அவருடைய முதல் உரை ரோமையிலே அவர் ஆற்றுகின்ற பொழுது அவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திலே ஒரு மூலையிலே நான் நின்று கொண்டிருந்தேன். நேரடியாக பார்ப்பதற்கு கூட முடியவில்லை. எனவே ஒரு
ஸ்க்ரீனில் அதை ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த தான் நான் பார்த்தேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், God never gets tired forgiving you, but you don't hesitate to come to God to be forgiven என்று சொன்னார். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதிலே அவர் தளர்ச்சி அடைவதே கிடையாது. அவர் சோம்பலாக இருப்பதும் கிடையாது, சோர்வடைவதும் கிடையாது. மாறாக நாம் கடவுளிடம் செல்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் திகைக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, தடுமாறக்கூடாது, சந்தேகிக்கக்கூடாது. God forgives us and we should go to God to be forgiven. இந்த ஒரு செய்தியைத்தான் அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, God never becomes tired of forgiving us. அது உண்மைதான். அப்ப இறைவன் அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே நம்ம மன்னிக்கின்ற பொழுது ஏன் சிலுவை சாவு தேவைப்படுகிறது? ஏன் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதில்தான் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் இந்த விடையை பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இரக்கம் என்பது இறைவனுடைய இயல்பு என்றாலும் நீதி என்பதும் அந்த இரக்கத்தோடு சேர்ந்த ஒன்று தான். அன்பு என்பதை நாம் எப்படி நினைக்கின்றோம் என்று சொன்னால், இளிச்சவாயத்தனமா எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அவருக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லை, அவருக்கு கோபம் வராது, அவருக்கு கஷ்டம் வராது, துன்பம் வராது, ஆனால் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு கடவுளை ஒரு மரக்கட்டையா, ஒரு பெரிய பாறாங்கல்லா பிடிச்சி வச்ச ஒரு இடமா நாம் நினைக்கிறோம். இல்லை அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்று நாம் பாடுகின்றோமே, அதுதான் உண்மை. எனவே மன்னிப்பு என்பது இறைவனுடைய இயல்பு தன்மையிலே நம்மை தொடர்ந்து மன்னிக்கின்றார். நீ மன்னிப்பே கேட்கலன்னா கூட ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இது இரக்கத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடியது. ஆனால் அன்பிற்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. அந்த பரிமாணம் தான் ஜஸ்டிஸ், நீதி. இந்த நீதியின் அடிப்படையிலே பரிகாரம் செய்ய வேண்டும். உதாரணமாக பாருங்கள், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அந்த தவற்றுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன். மன்னிப்பு பெற்ற பிறகு நான் போய்விடலாமா? அந்த மன்னிப்பை பெற்றதற்கு முழுமையாக நான் செய்த தவற்றுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ரெப்பரேஷன் ஃபார் த சின்ஸ் ஐ ஹாவ் கமிட்டட். உதாரணமாக, ஒரு பொருளை நான் ஒரு ஆளிடமிருந்து எடுத்து விட்டேன். அந்த பொருளை நான் எடுத்து விட்டது திருடு. நான் பாவ சங்கீர்த்தனத்தில் சென்று இந்த பொருளை நான் திருடி விட்டேன் என்று சொல்கிறேன். அந்த பாவ சங்கீர்த்தனத்திலே நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுவார், ஒருவேளை நீங்கள் அந்த பொருளை உங்களிடம் வைத்திருந்தால் அந்த பொருள் யாருக்கு அது சொந்தமோ சேரணுமோ அதை போய் கொடுத்துடுங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ ஹாவ் டேக்கன் ஃப்ரம் த பர்சன். எனவே இந்த திருடு என்பது மீண்டுமாக பரிகாரம் செய்ய வேண்டும், அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீதியின் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டியது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறைச்சட்ட நூலிலே பார்க்கின்றோம், 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நம் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கோபம், சினம் மற்றும் அவர் ஜெலஸ் காட் என்று சொல்லப்படுகிறது. ஜெலஸ் என்று சொன்னால் ஆர்வமாக இருக்கக்கூடியவர், அன்பிலே ஆர்வமாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு நம்மை மன்னிக்கிறார். ஆனால் நாம் செய்த துரோகத்திற்கு பரிகாரம் யார் செய்வது? அதற்கு ரெப்பரேஷன் யார் செய்வது? அதைத்தான் அன்புக்குரியவர்களே ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், தீர்ப்பிடுகின்ற கடவுள் நம்மை மன்னிக்கின்றார், அதே சமயத்தில் நமக்கு தீர்ப்பையும் தந்து அந்த தீர்ப்பிற்கு ஏற்ற பரிகார தண்டனையும் நமக்கு கொடுக்கிறார். இதை நாம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, விவிலியத்தில் முதல் கடிதம், யோவான் எழுதிய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்புக்குரியவர்களே, நான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்கின்ற பொழுது முடிந்தால் உடனடியாக எடுத்து பாருங்கள், இல்லாவிட்டால் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து வைத்துக்கொண்டு குறித்து கொள்ளுங்கள். பிறகு அது சரியா என்று படித்து பாருங்கள். சரியில்லை என்றால் எனக்கு தெரிவியுங்கள், அதை நான் மாற்றிக்கொள்வேன். சரி என்றால் அது படித்து நீங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். அதில் என்ன கொடுத்துடப்பட்டிருக்கிறது? முதல் கடிதம், யோவான் கடிதம் 2ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில், நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல,
அனைத்துலக மக்களின் பாவங்களுக்காகவும் அவர் கழுவாய் அவரே. அன்புக்குரியவர்களே, இந்த கழுவாய் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. கழுவாய் என்ற வார்த்தை, அது என்னுடைய ஆங்கில இணையான வார்த்தை என்னவென்று சொன்னால் ப்ரோபிஷியேஷன். ப்ரோபிஷியேஷன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, உதாரணமாக அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், மிகப்பெரிய ஒரு தப்பு. உடனடியாக அந்த பையனை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து செய்கிறார்கள். எல்லா மக்களும் அதுக்கு வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தாய் ஓடி வந்து, ஐயா, என்னுடைய மகன் தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சுங்க, ஆனால் என் மகனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க, அவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, அவனுக்கு இது தெரியாது, எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். அப்போ கேட்போம், நீ அம்மா தப்பு செஞ்ச, அவன் தானே தப்பு செஞ்சான், நீ எதுக்கு வர அப்படின்னாக்கா, என் மகனுக்காக நான் வருகிறேன், அவன் என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன், நான் தாய் என்று அந்த தாய் சொல்கின்றாள் என்று வைத்துக் கொள்வோமே. இதே தான் நடக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த குற்றத்தை மன்னித்தாலும் குற்றத்திற்குரிய பரிகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளால் அனுப்பப்பட்டு சிலுவையின் வழியாக இந்த கழுவாயாக பரிகாரமாக நமக்காக அவர் இறக்கின்றார். 1 யோவான் 4:10. 1 யோவான் எழுதிய முதல் கடிதம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் இல்லை, மாறாக கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஒரு பிள்ளை இருக்கின்றான், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னா. பிள்ளைக்கு தாயின் மேலும் தந்தையின் மேலும் பாசம் இல்லைன்னாலும் தாய்க்கு பிள்ளையின் மேல் பாசமற்று போய் விடுமா? நிச்சயமாக அது போகாது. அதுபோன்றுதான் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார். எனவே என்ன செய்கின்றார் பாருங்கள், தன்னுடைய மகனை நம்முடைய பாவங்களுக்காக, தன்னுடைய மகனை நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார், கழுவாயாக அனுப்பினார், பரிகாரமாக அனுப்பினார். இதில் தான் அன்புக்குரியவர்களே அருமையான ஒரு வார்த்தை, அன்பின் தன்மை வெளிப்படுகிறது. The nature, the beauty of the love of God is revealed in this sense of reparation by sending his only son, who has taken cross as a way, as a means to obtain redemption, salvation for us. எனவே தான் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு பக்கம், நாம் செய்த குற்றத்திற்கு துரோகத்திற்கு தண்டனை பரிகாரம் என்பது மறுபக்கம். மன்னிப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்றார், நாம் வேண்டுகின்றோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பரிகாரம் என்பது நான் செய்யவில்லை, ஒரே ஒரு முறை எக்காலத்திற்கும் என்றென்றைக்கும் உரிய வகையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், அந்த சிலுவையின் வழியாக நம்மை மீட்டார் என்பதுதான் அன்புக்குரியவர்களே பரிகாரம் என்பது அடங்கி இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் ஒரு சூடு சொரணை இல்லாத ஒரு ஆளு, இளிச்சமாயனா அந்த ஆள் இருக்கிறாரு, நம்ம எதை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு, நாம் எதை பேசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு, அந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறார், நீதியின் அடிப்படையிலே நம்மை தண்டிப்பார், நமக்கு பரிகாரம் என்பதையும் அவர் தன்னுடைய மகன் வழியாக செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அடிப்படையில் தான் சிலுவை சாவு என்பது நமக்காக அல்ல, நம் பாவங்களுக்காக அல்ல, நம் பாவங்களுக்காக, நாம் செய்த துரோகங்களுக்காக கழுவாயாக பரிகாரமாக ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை சாவு என்பது இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தான் செய்ய வேண்டியதை கடவுள் தந்தை தன்னுடைய மகன் வழியாக பாவ பரிகாரத்தை செய்கின்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நாம் கிறிஸ்து வழியாக ஏற்புடையவராகுமாறு பாவமே அறியாத அவரை பாவ உருவாக்கினார், பாவமே அறியாத அவரை பாவ உருவாக்கினார். எனவே தான் பாருங்கள், அன்பு என்பதை எவ்வளவு அற்புதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய உணர்ச்சிகளை பல்வேறு விதமாக நாம் பிரிக்கலாம். முதல்ல மனிதன் விலங்கு நிலை மனிதனாக இருக்கின்றார். அது எப்படின்னாக்கா, நான் வாழ்ந்தா போதும், சுயநலம், நீ எக்கெடு கெட்டாலும் எதை பற்றி கவலையே இல்லை. கணவன் மனைவியிடையே
நல்ல நட்புறவு உள்ள இரண்டு நபர்களிடையே இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இதுவும் ஒரு விலங்கு அன்பு தான். இந்த மாதிரியான ஒரு விலங்கின் அன்பு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது குடும்பமும் கிடையாது, அது அன்பும் கிடையாது. அங்கே பலவிதமான சிக்கலும் சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். ஏனென்றால் நான் நல்லா இருந்தால் போதும், நீ எக்கடு கெட்டா எனக்கு என்ன, உனக்கு தலைவலி வந்தா என்ன, உனக்கு ஜுரம் இருந்தா என்ன, நான் வந்த உடனே காஃபி குடிக்க வேண்டித்தானே, அதுதான் உன் வேலை என்று அடிமைத்தனமாக விலங்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் அன்புக்குரியவர்களே அது ஒரு விலங்கு நிலை அன்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது நிலை என்று சொல்லக்கூடியது மனித நிலை அன்பு, எதிர்பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய அன்பு. நேற்றைய தினம் நான் வடை சுட்டு உனக்கு கொடுத்தேன், இன்றைக்கு நீ எனக்கு அதை செய்ய வேண்டும். ஏன் நான் மட்டும்தான் செய்யணுமா, நீயே செய்யக்கூடாதா? நேற்று நான் செஞ்சேன், நீ இன்னைக்கு செஞ்சு போட்டி. எனவே இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்த்த மனநிலையோடு இருப்பவர்கள் சொன்னால் இதுவும் பொருத்தமானது அல்ல, இதுவும் சண்டை சச்சரவுக்குரிய ஒரு விஷயம்தான், இதுவும் அன்பு அல்ல. மாறாக எது திரும்ப அன்பு? தெய்வீக அன்பு, கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய அன்பு. என்ன அந்த அன்பு? ஆண்டவர் இயேசு நமக்கு அன்பு செய்தது அது போன்றுதான் செஞ்சார். நாம கடவுளை அன்பு செய்கிறோமா? இல்லை. கடவுளை அன்பு செய்தால் நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கட்டளை கடைபிடிக்கிறோமா? கட்டளைக்கு மீறாக நடக்கின்றோம், பாவத்தை நாம் செய்கின்றோம். ஆனால் கடவுள் பாருங்கள், எந்த நிலையிலும் நம்மை கைவிடாமல் தொடர்ந்து அன்பு செய்கின்றார். நாம் அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்கின்றார். அதுதான் கடவுளுடைய அன்பு. நான் எதை செய்தாலும் அதை மீறி அதை தாண்டி என்னை தொடர்ந்து அன்பு செய்கின்றாரே, அதுதான் தெய்வீக அன்பு. அத்தகைய ஒரு அன்பு தான் நம் மத்தியிலே இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டும், நல்ல நண்பர்களிடையே இருக்க வேண்டும். அந்த அன்பு வாழும், அந்த அன்பு நம்மை வளர்க்கும். எனவே தான் அன்புக்குரியவர்களே கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை போன்று நமக்காக அவர் சாவை ஏற்க துணிந்தார், சிலுவை சாவை ஏற்க துணிந்தார், அவர் நமக்காக மரித்தார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11வது வசனம் வரைக்கும் பவுலடியார் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தம்மையே தாழ்த்தி நமக்காக பரிகாரம் செய்வதற்காக கழுவாயாக சிலுவையை ஏற்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே கடவுள் அன்புள்ளவர், நம்மை மன்னிக்கிறார். கடவுள் நீதி உள்ளவர், அதற்கு பரிகாரம் தேடுகிறார். நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு செய்தார். எனவே தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. தந்தையே தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த சிலுவையை தாங்கி சிலுவையிலே மரிக்க தந்தையே திருவுளம் கொண்டு செய்தார். எனவே தான் அன்புக்குரிய நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிலுவை சாவை ஏற்க வேண்டும், ஏன் சிலுவை வழியாக ஆண்டவர் நம்மை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவத்திற்கு பரிகாரத்தை தந்தை கடவுளுக்கு தன்னுடைய மகனே செய்கின்றார். அவரே நமக்காக. அமெரிக்காவிலே ஒரு விசித்திரமான வழக்கு. அந்த வழக்கு மன்றத்திலே நீதிபதியாக டாம் ஜெர்ரி என்ற ஒரு நீதிபதி இருக்கின்றார். அந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வருகின்றார்கள். அவன் ஒரு சிறுவன். எனவே அந்த சிறுவனுக்கு இப்பொழுது தண்டனை கொடுக்க வேண்டும். அவன் செய்த தவறு லைசன்ஸ் உரிமம் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் அவன் வண்டியை ஓட்டியதும், ஓவர் ஸ்பீட் அதிகமாக வேகமாக சென்றதற்காகவும் அவனுக்கு இப்போது தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த வழக்கை கேட்டு அந்த நீதிபதி தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை? அந்த சிறுவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? எனவே $500 ஃபைன் என்று அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே அந்த சிறுவனுக்கு அவனுடைய தாய் மட்டும்தான் இருக்கின்றார். அவரால் அவ்வளவு நிச்சயமாக செலவு செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்கின்றார் அந்த நீதிபதி டாம் ஜெர்ரி? அவர் தன்னுடைய செக் புக், காசோலை, அந்த புத்தகத்திலே ஒரு செக், ஒரு காசோலை எழுதுகின்றார். $500 எழுதி அந்த சிறுவன் சார்பாக அந்த காசோலையை செக் கொடுக்கின்றார். அந்த தண்டனைக்குரிய காசு பணத்தை கொடுக்கின்றார். இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மன்னிப்பு கிடைக்கிறது, அவன் செய்த தவறுக்கு தண்டனையும் கிடைக்கிறது. அந்த தண்டனையை அவன் ஏற்று அந்த தண்டனையை அவன் செய்யக்கூடிய அளவிலே அவனுக்கு பக்குவம் இல்லை, வசதியும் இல்லை, அவனுடைய தாயும் ஏழை. எனவே இன்னொருவர் முன் வந்து அந்த தண்டனைக்கு அவர் பரிகாரம் செய்கின்றார். அவர் அந்த $500 கொடுக்கின்றார். அப்படி என்றால் இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்தது. அதுதான் சிலுவை சாவு, அதுதான் தவக்காலம்.
இந்த சிலுவை அடையாளம். இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்காக பரிகாரம் செஞ்ச ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன் என்று இனி ஆகிலும் ஆண்டவர் இயேசுவின் மேல் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது நீ செய்த அந்த பரிகாரத்தினால், நீ செய்த அந்த கழுவாய் ஏற்றதனால் தான் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். இதைத்தான் யார் செய்தது? நல்ல கள்ளன் செய்தான். அந்த இடப்பக்கமாக இருந்தவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அவன் இரக்கத்தின் அடிப்படையிலே மன்னிப்புக்குரியவனாக இருந்தாலும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற தகுதி அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த பரிகார ஆண்டவருடைய அந்த சிலுவையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வலப்பக்கத்தில் இருந்த நல்ல கள்ளன், அருமையான பெயர், நல்ல திருடன், திருடனிலே நல்ல திருடன், நல்ல கள்ளன் என்ன செய்கின்றார்? என்னை நினைவு கூறும், எனக்காக பரிகாரம் செய்கிற ஆண்டவரே என்று நினைத்தான், சொன்னான். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவரே சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவ நாட்களிலே நாம் சிலுவையை உற்று நோக்குவோம். சிலுவை சாவு என்பது ஆண்டவர் நமக்காக செய்த பரிகாரம். பாவமே இல்லாத கடவுள் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் ஆசீர், மிகப்பெரிய ஒரு கழுவாய் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க இந்த தவ நாட்களிலே சிலுவையை மையமாக வைத்து நம்முடைய தவம், செபம் எல்லாம் அமையட்டும் என்பதை மனதில் கொள்வோம். இப்பொழுது கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியை வழங்குகின்றேன். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். உமது தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்று நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். சிலுவை என்பதன் வழியாக எங்களை மீட்டீர், எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தீர், மீண்டும் பிறக்கச் செய்தீர். பாவத்தினால் நாங்கள் இறந்த போதிலும் உமது சிலுவையினால் நாங்கள் மீண்டும் மறுபிறப்படைந்திருக்கின்றோம், மறுவாழ்வு பெற்றிருக்கின்றோம், புது வாழ்வை நாம் அடைந்திருக்கின்றோம். நன்றி இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய பரிகாரத்திற்காக நன்றி. நாங்கள் மன்னிப்புக்கு உரியவர்கள், மன்னிக்கின்ற இயல்பு உம்மிடம் இருக்கிறது என்றாலும் அந்த மன்னிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நீதியின் அடிப்படையிலே நீர் உம் தந்தைக்கு நீர் பாவமில்லாத நிலையிலும் பரிசுத்த கடவுளாக இருந்தும் எங்களுக்காக மரித்தீர். இந்த மரித்த சிலுவை எங்களுடைய வாழ்விலேயும் இருக்கட்டும், சிலுவை எங்களை அர்ச்சிக்கட்டும். சிலுவையின் வழியாக நாங்கள் மீட்படைய உமது அருளை நிறைவாக எங்களுக்கு இந்த தவக்காலத்திலே பொழிந்தருள வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய திருப்பாதம் பற்றி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே இயேசுவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்கள் மேல் என்றும் இறங்கி தங்கி இந்த தவக்காலம் முழுவதும் அருளுள்ள ஒரு காலமாக, பொருளுள்ள ஒரு காலமாக அமைய ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். அன்னை மரியே தாயே, எங்களுக்கு என்றும் துணையாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீங்கள் நிறைய கருத்துக்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய காமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் தயவுசெய்து தொலைக்காட்சி நிலையத்தின் வழியாகவோ என்னிடமோ நீங்கள் தெரிவிக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர் அளித்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மீண்டுமாக அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம்.